எல்லாமே அதை உடனே அவன் எடுத்து 30 செகண்ட் வீடியோ தான், 2 தடவை எடுத்துக்கலாம். அவ்வளவு அதுக்குள்ள வந்து விடுங்க. சரி, அறநிலைத்துறை அமைச்சர் வந்து சேகர் பாபு ஆலயங்கள்ல அன்னைக்கு கூட ஒரு பார்த்து கன்னியாகுமரி அந்த மாதிரி வார்த்தைகள் அவர் பேசுவது அது ஒரு பதவி திமிரு தான், அதிகார திமிரு. யாரு நம்மளை கேட்கறதுன்ட்டு யாரு கேட்கறது? அவரு ஆட்சியில இருக்கிற தலைமைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காது, அவரை ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்கய்யா, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதனால என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க சொல்லுங்க? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதிகார திமிர்ல பேசுறதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. விஜயுடைய அந்த ஆட்சி பங்கு அப்படின்ற அந்த வாசகத்தை எப்படி பார்க்கணும்? அது தெரியல. ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்குங்கிறது கோரிக்கையா வைக்கிறாங்க. அதனால அந்த அதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்ப என்னன்னா, மத்தியில வந்து ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போதோ பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்பவே பாருங்க, நிறைய கட்சிகள் வந்து ஆட்சியில பங்கு எடுத்திருக்கு, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்துல கேட்கிறாங்க. அது தவறு ஒண்ணும் இல்லை. அது ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கதான். அதை வச்சு கூட்டணிகள் செய்யலாம். வேட்பாளர் எல்லா தொகுதியிலையும் காரைக்குடி தொகுதியில கடைசியா அறிவிப்போம். இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. பிப்ரவரி 21 அறிவிப்போம். சொந்த மண்ண காரைக்குடி மட்டும் இல்ல, எனக்கு தமிழ்நாடே என் சொந்த மண்ணு தான். இல்ல எனக்கு வந்து நான் ஒரு ஊருக்காரன் இல்லையே, நான் உலகத்துக்கானவன், அது இந்த தமிழ்நாட்டுக்கானவன். எனக்கு நீங்க வந்து இந்த ஒரு வட்டத்துக்குள்ள எங்க தாத்தா தெய்வ திருமகன் சொன்ன மாதிரி தான். நான் கடல் என்னைய குட்டையாக்க முடியாது, நீங்க ஒரு குளமாவோ கண்மாயாவோ ஆக்க முடியாது. நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல, அறிவிப்புங்கிறது பிப்ரவரி 21 தான். எல்லா மொத்த வேட்பாளர் வாக்கு வங்கி. ஆமா, சொந்த ஊர்ல ஒரு தாய் பாசம் இருக்குங்களா நம்ம பிள்ளைன்னு? எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க நீங்க. காமிப்போம். 21 அறிவிப்போம். பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு இருக்கு. அதுல எல்லா வேட்பாளரையும் அறிவிப்போம். இப்ப நாங்க வந்து 100-150 வேட்பாளர்கிட்ட தான் அறிவிச்சிருக்கோம். இன்னும் மிச்ச வேட்பாளர்கள் எல்லாம் தேர்வு பண்ணி வச்சிருக்கோம். அப்ப மொத்தமா அறிவிப்போம். இல்ல, அது எங்க கோட்பாட்டுல இல்ல. எனக்கு வந்து இப்ப உங்களுக்கு வந்து நான் ஒரு கட்சியோட இணைந்து வேலை செய்யணும், ஒரு கூட்டணி வைக்கணும்னா தனித்து ஒரு கட்சி தேவையில்லை. என்னோட தத்துவம் தனியா இருக்குது. இப்ப எனக்கு வந்து எங்களுக்கு வந்து தலைவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அவரை இவங்க அந்த படத்தை வச்சாலே அடிச்சு விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என் பக்கத்துல உட்காரவோ பேசவோ பயப்படுவாங்க. மீறி வந்தாலும் எங்க கோட்பாடு வேற. நாங்க வந்து தனித்தமிழ் ஈழம், அது தவிர எங்களுக்கு வேற தீர்வு இல்லைம்போ. எங்களுக்கு ஒரே கொள்கை மொழி தமிழ் தான். பயிற்று மொழி தமிழ், ஆங்கில கட்டாய பாடமொழி. உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்க விருப்ப மொழி, விரும்பினால் கற்போம் தான். இதை ஏற்கனவே ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், இதெல்லாம் அரசு பணின்னு நான் மாத்துவேன். இவங்க சிரிப்பாங்க, ஆடு மாடு மேய்க்க சொல்றாங்க அப்படின்னு. நான் வீட்டுல போய் நல்லா பால் சாப்பிடுவாங்க, கறி தின்பாங்க, அது வேற. என்னடா லெக் பீஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. பைத்தியக்கார கூட்டம். இங்க பால் வளத்துறை இருக்கும், பால் இருக்கும். வளம் எங்க இருக்கு? எங்க இருந்துடா பால் வருது? வளத்துறை எங்கடானா இல்ல. கால்நடைத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பாரு, கால்நடை எங்கன்னா இருக்காது. அது மாதிரி சில கோட்பாடுகளோட நம்ம உடன்பட முடியாது. நீங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இதுல எந்த கட்சியோட சேர்ந்து உழைப்பீங்க? நீங்களே சொல்லுங்க. இவங்க எல்லாரையும் ஒழிச்சாதான் அதை ஒழிக்க முடியும். உண்மையா இல்லையா? நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன், அவங்க காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள். நான் வந்து 36 லட்சம் வாக்கு 1 ரூபா கூட கொடுக்காம பெற்றிருக்கேன். இன்னொரு 36 லட்சம் கூட்டிட்டேன்னா நான் ஓடிடுவேன். அப்ப மக்களுக்கு இந்த புள்ள வென்றுவான் அப்படின்னு நம்பிக்கை. நீங்க காசு கொடுக்கும் போதே ஊழல் லஞ்சத்துக்கான விதை அங்க ஊண்டப்பட்டது. எந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நீங்க காசு வாங்கிட்டு தான் வாக்கு செலுத்தி இருக்கீங்க. இப்போ இந்த ரோட்டை ஏன் போடுறேன்னு சொல்லிட்டு போடலன்னு இவர் சட்டையை பிடிச்சி நான் கேட்க முடியாது. அவன் கையேடுறா, நீ நோட்டை வாங்காமையோட ஓட்ட போட்ட, இப்ப ரோட்டை பத்தி கேட்கிறாய்மா.
உங்களுடைய கொள்கை உன்னதமான கொள்கை. அதாவது நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துல இருந்தே வந்து எதோடய கூட்டணி கிடையாதுங்கிற ஒரு இதுல வந்து நீங்க உறுதியா இருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கிறது. ஆனா அரசியல் சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் இந்த தமிழ்நாட்டுல அது சும்மா அது ஒரு சும்மா அது ஒரு இதை கட்டி வச்சுக்கிறாங்க. கெஜ்ரிவால் வெல்ல முடியுது தனிச்சு நின்னு. வென்றாரா இல்லையா அதை சொல்லு. 2 முறை வென்றாருல. அப்ப அந்த கோட்பாடு எப்படி பாக்க 2 முறை வென்றாரா? கூட்டணி வச்சு வென்று என்ன நீங்க தனிச்சு நின்னு வெல்ல முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? தனிச்சு நின்னு 34 தொகுதியில 40 பாராளுமன்றத்துல 37 தொகுதியே அம்மா ஜெயலலிதா வென்றாங்களா இல்லையா? தனிச்சு நிக்கிறதா? தனிச்சுனா என்ன, போய் காட்டுக்குள்ள தனியா நிக்க. ஒரு தலைவனுக்கு முதல் அழகு தன் மக்களை முழுமையா நேசிக்கணும், நம்பணும், தன் மண்ணை முழுமையா நேசிக்கணும். இதுதான் தகுதி. நான் என் மக்களை முழுமையா நம்புறேன், நேசிக்கிறேன், அவங்களை நம்பி நிக்கிறேன். எனக்கு எதுக்கு கூட்டணி? இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு? நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள்லாம் வந்து அருமையான கொள்கைகள். மக்களை முன்னேற்றணும், மக்களுடைய கையேந்து வைக்க கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை தான் நாம் தமிழர் கட்சி கொள்கை. ஆனா அதுக்கும் சில விஷயங்கள் தேவைப்படுங்க. அதாவது நீங்க அப்படி மக்களை வந்து என்னைக்குமே நான் சொல்றேன், என் மக்கள் மகத்தானவர்கள். எங்க தாத்தா ஜீவானந்தத்திலிருந்து எல்லாருமே சொல்லி கொடுத்தது என்னன்னா, மக்களை குறை சொல்லாது. எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சதான் மக்களை குறை சொல்லக்கூடாது. நான் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க யாரு? நீங்க அந்த மக்கள்ல இருந்து நம்மளை பெற்ற தாய் தந்தையர். என் தாயும் தந்தையும் படிக்கல, என்னை படிக்க வச்சான்ல. அப்படி பேசக்கூடாது. என் மக்கள் மகத்தானவர்கள். இவ்வளவு சாதி மத உணர்ச்சியை தூண்டி சாராயம் பணம் கொடுத்து எல்லாம் சாப்பாடு கொடுத்து இவ்வளவு வேலை செஞ்சும் எனக்கு 36 லட்சம் பேர் மக்கள் தேடி போட்டு ஒரு சின்ன பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்த கட்சியா மாத்திருக்கான்னா மக்கள் மகத்தானவன் தானே. அதிகமா எதிர்பார்க்கறாங்க. உங்களுடைய கட்சி வந்து 36% வரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். நான் வந்து ஒரு மூங்கில் மரம் போல. நீங்க சீனா மூங்கில் வந்து 9 ஆண்டுகள் கழிச்சுதான் அது முளைச்சு வெளியில வருது. ஆனா 6 மாசத்துல விண்ணை தொடர உயரத்துக்கு போயிருது. ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்யுது, கீழே இவ்வளவு விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு 9 ஆண்டுகளா அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்திக்கிட்டு டக்குன்னு மேல வருது. இப்ப நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படி நினைக்கிறீங்க? ஒரே நாள்ல மாறுதல்னு இதெல்லாம் வேணாம். வேற ஒண்ணு வரணும்னு மக்கள் நினைச்சா வந்துட போகுது. இங்க பொறுமையும் ஒரு வித போர் தான். இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது போராட்டம் தான். அதனால இது நீங்க வந்து அப்படி இது பண்ணிடாதீங்க. ஆபிரகாம் லிங்கன் சொல்ற மாதிரி நாங்க மெதுவா வருவோம், ஆனா ஒருபோதும் பின்னோக்கி போக மாட்டோங்கிறவள. அது மாதிரி கொஞ்சம் காலம் எடுக்குது. இங்க மாறுதல் என்பது மகத்தானது, ஆனா அது கொஞ்சம் காலம் எடுக்குது. எது ஒன்றுமே எளிதா நடக்கணும்னு நினைக்கிற மக்களின் மனநிலையில அந்த மாறுதலுக்கான சிந்தனை வர கொஞ்சம் காலம் எடுக்குதுங்கிறான். தொடக்கத்துல அது ரொம்ப கடினமா இருக்குது, அப்புறம் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இறுதியில மாற்றம் தான் அழகா இருக்குதுங்கிறான். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். அதனால அதை நீங்க பொருள்படுத்தாதீங்க. நாங்க கொஞ்சம் கூட தற்சோர்வு அடையல, நீங்க அடைஞ்சிடாது. யாருக்கு? எங்களுக்கு ஒரு சவாலும் இல்லை. எங்க கோட்பாடு, எங்க பாதையில எந்த இடையூறும் இல்லை. எங்க தத்துவத்துக்கு, நாங்க முன்வைக்கிற அரசியலுக்கு இந்த நிலத்திலே யாருமே இல்லை. ஏன் உலகத்திலே முன்னெடுக்கல ஒரு அரசியல் கட்சி. இங்க மரம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. மரம்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. மரத்தின் பயன் என்னன்னே தெரியல. மலைனா என்ன, கடல்னா என்ன, ஆறுனா என்ன, நீரின் அவசியம் என்ன, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கிட்ட நாடு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ நாங்க வந்து புல்லு பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படுங்கிறான் என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க இங்க அப்படி கிடையாது. இங்க பாருங்க, ஒரு சமூகம் வாழணும்னா வண்ணாறு இருக்கணும், குயவர் இருக்கணும், முடிதிருத்துற மருத்துவர் இருக்கணும், உழவன் இருக்கணும், தச்சன் இருக்கணும், மீனவன் இருக்கணும். புரியுதா? இவனெல்லாம் இருந்து தாண்டா சமூகம். ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் உழைக்கப்படுங்கிறான். இவன் எவனாவது இந்த திராவிட இந்திய கட்சி எண்ணில இருக்கிற ஆதி தொல்குடி தமிழர்கள்ல ஒரு முடிதிருத்திற மருத்துவர் குலத்துக்கு சீட் கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லு. இல்ல வண்ணாரு, இந்த வண்ணாருக்கு கொடுத்துருக்கானா? இல்ல தச்சருக்கு, இல்ல வேளாருக்கு, இந்த குயவருக்கு கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, கொடுத்துருக்கானா? ஒரு கட்சி தேடி கொடுத்து நிறுத்துதுன்னா இது தமிழனுடைய அரசியல், தமிழ் தேசியத்திற்கு அரசியல்,
என் மக்கள் எல்லாம் மேல ஏறணும். இங்க ஆதி தமிழன் இருக்கான் பறைய, அவன் மேம்படாம ஒரு தேசிய இனம் மேம்படாது, ஒரு உரிமையும் பெறாது. என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. அந்த பேர் அது விடுதலைக்கு விடுதலைன்னு பேர் இல்லை. இப்ப தேவேந்திரரை வெளியேற்றா பட்டியல் இருந்து நாங்க போராடுறது காரணம் என்ன? என் இனம் சார்ந்தவன், என் உடன் பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மானை இழப்புன்னு நாங்க பாக்குறோம். ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னா அங்க என் இனம் தாழுது, என் தமிழ் தாழுது, என் தமிழ் குடி தாழுது. அது என் தன்மானத்துக்கு இழுப்பு. தூக்குடா தூக்குடா, என்னடா நான் பேசி தாழ்த்தப்பட்டவன் தூக்குடா. தமிழன் எவனுமே தாழ்த்தப்பட்டவன் இல்லைங்கிறதா எங்க நிலைப்பாடு. ஏன்னா தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலே அவன் பெருமைக்குரியவங்கிறான் என் தாத்தை புரட்சி பாவலர் பாவேன். அப்ப நான் பெருமைக்குரியவன். எனக்கு என்ன எஸ்சியில வச்சு சலுகை கொடுக்குற? உரிமை குடுறா, உரிமை குடுறா. எஸ்சியில வச்சு என்னடா கொடுப்ப? ஏழாடா, ஏழை பிசியில விடாது எம்பிசியில வச்சு குடுறா, குடுறா எனக்கு தனியா வச்சு குடுறா. என்ன நீ என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யார்? அப்ப நீ அப்படி ஒரு இது வருது இல்ல. அந்த கோட்பாடை கொண்டு வரணும்னா நீங்க இந்த இடத்துல தனித்த தத்துவத்தை வச்சுதான் நிக்கணும். இவன் எவனோடும் கூட்டணி சேர முடியாது, தரமாட்டான், செய்ய மாட்டான். ஜெயலலிதாவாவது தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியருக்கு சபாநாயகராவது ஆக்குச்சு, அந்த அம்மாவாவது ஆக்குச்சு. இவன் இந்த திராவிட கட்சி திமுக தான் பண்ணிருக்கா? பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெல்ல வைக்குமா? வென்றுக்கா? இல்ல எங்க அண்ணன் திருமாவளவனே திருமா நீங்க பொது தொகுதியில் நில்லுங்க, நம்ம வேலை செஞ்சு வெல்லுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுமா அந்த திமுக? சொல்லுமா? சொல்லுங்க. கம்யூனிஸ்டாவது ஒரு தடவை அந்த மாதாவரத்துல ஒருத்தரை நிறுத்தி வெல்ல வச்சுச்சு. தலித்து எழில்மலையை கொண்டு திருச்சியில நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெல்ல வைக்கிறாங்க. திமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா? எங்க அண்ணன் பெரம்பலூர்ல இருந்தாப்ல ஆராசு வெறும் பறைய ரோட்ல தான் வென்றாரு. அவரு எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? பொது தொகுதியா மாறும்போது ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. எதுக்கு நீலகிரி கூட்டிட்டு போன? ஏன்னா நாங்க எங்க அண்ணனை தமிழனா பாப்போம், நீ தாழ்த்தப்பட்டவனா பாக்குற. சிக்கல் புரியுதா? அதனாலதான் இந்த நிலையை நாங்க மாத்தணும்னு நினைக்கிறோம். அப்ப இவங்களோட எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியாது, தனிச்சு நின்னாதான் செய்ய முடியும். இப்ப பாருங்க, இந்த தேர்தலையும் நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம். நீங்க போடுங்க, போடாம போங்க. எங்க கிட்ட சாதி பார்த்துட்டீங்கன்னா என் தத்துவம் செத்து போயிடும். மதம் பார்த்துட்டீங்கன்னா போயிடும். நான் முன்வைக்கிற அரசியலை தான் நீங்க பார்க்கணும். நாங்க எடுத்து வைக்கிற கருத்தை தான் பார்க்கணும், அதை தான் பார்க்கணும். அதை விட்டுவிட்டு இவர் என்ன ஆளுக, இவர் என்ன மதம், என்ன சாதி, இதெல்லாம் பார்த்தா அதுலதான் இந்த நாடு நாசமாய் போய் கிடக்கு. கொஞ்ச நாள் சாதியில நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்க. சாதியில நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்க. திருப்பி அந்த திராவிட கட்சிகள்கிட்ட போய் 2-3 சீட்டுக்கு நம்ம நிக்கிறத தவிர வேற என்ன இருக்கு நமக்கு வலிமை? என்ன இருக்கு? அதுதான் அத மாறணும்னா, நீங்க மாத்தணும்னா எப்படி பண்ணுவீங்க? வட மாவட்டங்கள்ல படையாச்சி தெருவுக்குள்ள பறையர் வாக்கு கேட்டு போக முடியாது. பறையர் தெருவுக்குள்ள படையாச்சி போறதே இல்லை. இது எப்ப மாறுன்னு நினைக்கிறீங்க? மாத்திரமா இல்லையா? எங்க கட்சியில எப்படி பறையருக்கு இடம், என் தங்கச்சிக்கு படையாச்சி மாவட்ட தலைவன். இவன் என்ன செய்யறான்? தங்கச்சி வாடான்னு தெருவில் கூட்டி போறானா இல்லையா? போறான் பாருங்க. இங்க படையாச்சிக்கு சீட்டு தேர்தலில் நிக்க பறையர் மாவட்ட தலைவரா இருக்கான். அண்ணே வானே தங்கச்சி வாடா அப்படின்னு தெருவுக்குள்ள கூட்டி போறான். அம்மா போடு என் தங்கச்சிக்குன்றான். மாறுதல். இதெல்லாம் சாதிக்கணும்னா அரசு அதிகாரத்துக்கு இப்படி போனாதான் இப்படி போடுங்க. நீ குறுக்கு வழியில போய் இலக்கு தொடுறதை விட நேர் வழியில மெதுவா போய் தொடுங்கிறான். நான் என்ன பண்ணப்போ? என்ன பண்ண சொல்றீங்க? கூட்டணி வச்சு இப்ப இவங்க கூட்டணி நான் வைக்கிறேன். கூட்டணி வச்ச எங்க அண்ணன், இல்ல கூட்டணி வச்ச எங்க ஐயா, இல்ல கூட்டணி வச்ச கட்சிகள் உள்ள போய் சாதிச்சது என்ன? நீங்க கூட்டணி தலைவர், நீங்க கோச்சுக்கிறீங்களோ, நான் ஏதாவது தவறுன்னு பட்டா கூட பேச முடியும். அமிங்கி போறதில்ல. உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க, கூட்டணியில் இல்லாத எங்க ஐயா பெற்ற வாக்கு, எங்க ஐயா ராமதாஸ், கூட்டணியில் இல்லாத எங்க அண்ணன் வைகோ பெற்ற வாக்கு, கூட்டணியில் இல்லாத ஐயா விஜயகாந்த் அவர்கள் பெற்ற வாக்கு, கூட்டணிக்குள்ள போய் பெற்ற வாக்கு என்னங்க சாதிக்க முடியல. என்னங்க வாக்கு குறைதா இல்லையா? வாக்கு மட்டும் இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி பேச. வளர்ச்சிங்கிறது என்ன நீங்க நினைக்கிறீங்க? வளர்ச்சிங்கிறது என்ன? ஒரு எடுத்தவொடனே இலைய விட்டவொடனே பூக்கணும் காய்க்கணும்னு பேசிட்டுக்கிறீங்க. இந்த மாமரம் காய்க்கிறதுக்கு எத்தனை ஆண்டு எடுத்திருக்கோம்? கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். நீங்க உடனே பூக்கணும் காய்க்கணும்ன்றீங்க.
சரி தமிழக முதலமைச்சர் வந்து இப்ப வந்து காவல்துறையினர் வந்து போதைகள்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது காவல்துறை வந்து அறிவுரை வழங்கியிருக்காங்க. அறிவுரையாதான் பாக்குறாரு, அது ஆக்கப்பூர்வமா இல்ல. நீங்க இவங்களுக்கு தெரியாம இது உள்ள வந்துச்சு போதை விற்பனையே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. இது உங்களுக்கு தெரியாமையா அந்த கேள்வி கேட்குறீங்க? அவங்களுக்கு தெரியும். காவல்துறைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், அதிகாரத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த போதை பழக்கம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடி விற்கப்படுறது காரணம் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுது. இப்ப எனக்கிட்ட அதிகாரம் வருது, நான் வந்துடுறேன், நீங்க வித்துக்காட்டுங்க பார்ப்போம். சொல்லுங்க. தாத்தா காமராஜ் காலத்துல சாராய கடை இல்ல, எத்தனை பேர் கள்ளச்சாராயத்துல செத்தாங்க? தலைவனுக்கு நோக்கம் இருக்குல்ல. தலைவனே வியாபாரியா இருந்தா நீ சாராயம் விற்கிற, அப்புறம் போதை விற்கிறதுல என்ன பிரச்சனை? அதையும் சேர்த்து விற்கிற, அதுல என்ன பண்ண முடியும்? ரொம்ப நன்றி.